பிரைஸ் பீ டு காட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. Lord is always good and his mercy endures forever. Amen. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது இந்த சங்கீத தியான வழியில் உங்கள் சங்கத்தில் மகிழ்ச்சி அடைகிறேன். நாங்கள் 122 சங்கீதம் தான் நாங்கள் படித்து வருகிறோம். அநேக காரியங்களை கர்த்தர் அந்த வாயினால் நமக்கு சொல்லி கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கேன். எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன், நான் படித்து கொண்டேன், அதை நான் உங்களோட கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த 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 ஃபர்ஸ்ட் ஸ்லைட்லேயே ஒரு விஷயம் நான் போன வாரத்தில் சொல்லியிருந்தேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. கவனிங்க. கர்த்தரை ஆலயத்துக்கு போகும் வாருங்கள் என்று அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியா இருந்தேன். இந்த ஆலயத்தை குறித்து தான் போன வாரம் படித்தோம். ஞாபகம் இருக்கிறவங்களுக்கு? அப்போ நம்ம அந்த ஏதேன் தோட்டத்துல இந்த சுடரல்லி பட்டயம் வச்சிருந்தாரு. உள்ள போகக்கூடாது, நம்ம ஜீவ கனியை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஆனா தேவன் தம்முடைய மக்கள் மத்தியில வாழணுங்கிற ஒரு வாஞ்சை உள்ளவராக, நம்ம மேல அவ்வளவு பிரியம் உள்ளவராக அவர் அந்த வனாந்தரத்துல அந்த கூடாரத்துல அந்த கிருபாசனத்தை வைத்திருந்தார். அந்த கிருபாசனம் இதனோட ரிஃப்ளெக்ஷன். அப்ப இங்க இருந்து பார்க்கும்போது கிருபாசனம். அப்ப இயேசு கிறிஸ்து வந்த பொழுது இங்க எப்படி பலி செலுத்தினால்தான் கிருபாசனத்துக்கு போக முடியுமோ, அப்ப இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி ரத்தம் சிந்தனால் இப்பொழுது நாங்கள் கிருபாசனத்திலே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம் என்கிறதான் போன வாரம் படிச்சோம். ஞாபகம் இருக்கவங்களுக்கு? சரி, இது என்ன சங்கீதம் படிச்சோம்? ஆரோக்கியம் அப்படின்னா மேல மேல படிப்படியாய் ஒரு கருத்தை சொல்ல வருகிற ஒரு சங்கீதம் என்று சொல்லி நாங்கள் கவனித்துக் கொண்டிருந்தோம் இல்லைங்களா? சரி, இப்போ அதுக்கு முன்னாடி வாரத்தில் என்ன படிச்சோம்னு சொன்னா, இந்த எருசலேம் குறித்து பார்க்கும்போது எருசலேம் ஒரு பெரிய கோட்டையாக இருந்தது. அது நுகத்தில் இருந்தது. அதை யாரும் எடுக்க முடியல, யாராலையும் அதை கைப்பற்ற முடியாத சூழ்நிலையில அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது வந்த பொழுதுதான் அந்த நுகங்கள் முறிக்கப்பட்டது. அப்ப நம்மளோட வாழ்க்கையில அந்த கட்டுகள் இருக்கும் பொழுது, ஸ்ட்ராங் ஹோல்ஸ் நுகங்கள் இருக்கும் பொழுது அதை உடைக்கப்பட வேண்டும்னு சொன்னால் நமக்கு அபிஷேகம் அவசியமா இருக்கு. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நம்மளோட வாழ்க்கையில மிகவும் முக்கியமா இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் கவனிச்சோம். அது மாத்திரம் இல்ல, உபவாசமும் ஜெபமும் முக்கியமா இருக்கு. சபைக்குடைய வருதலை விட்டு விடக்கூடாது என்று சொல்லி நாங்கள் கவனித்துக் கொண்டோம் இல்லைங்களா? ஸோ இதுதான் இது படித்தோம். சந்நிதி முடிஞ்சு கிருபாஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்? எங்கே உட்கார்ந்துருக்கிறோம்? கிருபாஸ்ல உட்கார்ந்துருக்கிறோம். இப்போ ஏசு நமக்கு உண்மையாக தான் இருக்கிறார், நம்மளோட கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். அது ரொம்ப ஒரு பிதாவை எங்கும் தொழுது கொள்ளுகிற ஒரு காலகட்டத்தில், அந்த கிருபையின் காலகட்டத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார், நம்ம அழைத்து செல்ல போகிறார். அந்த ஒரு நெருங்கின அந்த நெருக்கமான காலகட்டத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எங்க பார்த்தாலும் பூகம்பங்கள், தேவ பிள்ளைல மக்கள் மறித்து கொண்டிருக்கிறார்கள், மாட்டு கொண்டு இருக்கிறார்கள். நமக்கெல்லாம் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறான்னு சொன்னா அவருடைய தயவு, அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம். அதனாலதான் கர்த்தர் நம்ம எப்பொழுதும் துதித்துக் கொண்டு இருக்கணும். அதனால்தான் தேவ சபைக்கு வரும்போது பயபக்தியோடு கூட, அவர் சன்னிதானத்துக்கு வரும்போது ஒரு ஜபத்தோடு கூட நாங்க வர வேண்டும் சொல்லி நாங்க கவனிச்சோம் இல்லைங்களா? சரி, இந்த வாரம் இன்னொரு புதிய காரியத்தை கற்றுக் கொடுக்குறேன். இது எனக்கே புதுசா நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். எப்படி உங்களுக்கு புரியுதுன்னு பாருங்க. ஓகே, கவனிங்க. இப்போ முதலாவது வசனத்தை பாருங்களேன். தேவனுடைய ஆலயத்தில் போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது மகிழ்ச்சியா. இதுக்கு என்னன்னா, இந்த சங்கீதத்தை எப்படி எழுதியிருக்காங்கன்னா, சியாஸ்டிக் ஸ்ட்ரக்சர், அது உரி சொல்லுன்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா, ஒன்றுக்கு ஒன்று உரிமை உடையதாக திகழும் சொல்லாக இருக்கிறது. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் வசனத்தை எதை குறித்து எழுதியிருக்கிறாங்க? தேவனுடைய ஆலயத்துல. இப்ப அதே 9ஆம் வசனத்தை எடுத்து உங்க பைபிள் எடுத்து பாருங்க. 9ஆம் வசனத்துல படுங்க, என் தேவனாகி கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். அப்போ 9ஆம் வசனமும் இந்த 1ஆம் வசனமும் எதை குறித்து சொல்லுகிறதுன்னு சொன்னா, தேவாலயத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. சரிங்களா? இப்போ அடுத்தது பாருங்களேன். 2ஆம் வசனம் பாருங்க. 2ஆம் வசனம், எருசலேம் உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நெருக்கலாயிற்று. எருசலேம் இசைவிரமா நகரமா இருக்கிறது. அப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. 2ஆம் வசனம். 4ஆம் வசனம் பாருங்க. அங்கே அந்த எருசலேமில் இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனமாகிய கோத்திரங்கள் கர்த்தர் நாமத்தை சோதரிப்பதாக போகும். இது அப்படியே நீங்க கீழே வாங்களேன். 6ஆம் வசனத்தை பாருங்க. 6ஆம் வசனத்துல போட்டிருக்கு பாருங்களேன். எருசலேம் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக, உன் அலகத்துக்குள்ளே சுகமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகம் உண்டாயிருப்பதாக, என் சகோதர நிமித்தம் என் சிநேகித நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக. அப்போ யாரை குறித்து சொல்றாங்க? 2வது தீமை எருசலேமை குறித்து சொல்றாங்க. அதனால கவனிச்சுக்க. மேலே முதல் வசனம் 9ஆம் வசனம், 2-4 இங்க 6-8 வரைக்கும் வசனம் பார்க்கும்போது எருசலேமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நடுவுல இருக்கிற ஒரு வசனம் இருக்கு பாத்தீங்களா? அது எதை குறித்து சொல்லுகிறதுன்னு சொன்னா, தேவனுடைய ஆளுகையை குறித்தும் அவருடைய நியாய சிங்காசனத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கு. படிக்கலாமா? 5ஆம் வசனம் படிக்கிறேன். அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்களாகிய நியாயாசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன விஷயம் சொன்னா, இந்த சங்கீதம் எதை முக்கியமாய் கூறுதுன்னா, தேவனுடைய ஆளுகை, தேவனுடைய நியாயசனம், நீதி வழங்குகிற பீடம். அப்போ
நமக்கு ஒரு பீடம் விளங்குற, அதாவது நியாயம் கிடைக்கணும்னு சொன்னா தேவனுடைய சமூகத்துல வந்தாதான் நியாயம் கிடைக்கும் அப்படிலாம் சொல்றாருங்க. நாம தேவனுடைய ஆளுகை கீழ் இருக்க வேண்டும் என்கிறதுதான் இந்த சங்கீதம் குறிப்பிடுகிறது. நீங்க இந்த நம்ம தானியேல் புத்தகத்துல படிக்கும்போது தானியேல் எப்படி ஜெபம் பண்றாரு பாருங்களேன். அந்த பலகணிகளை திறந்துகிட்டு எருசலேமுக்கு நேரா பார்த்து ஜெபிக்கிறாராம். 3 வேளையும் ஜெபிக்கிறாராம். அப்ப தேவ பிள்ளைகளாகிய நாங்களும் தேவனுடைய சமூகத்துல கிருபாசனத்துல வந்துட்டோம். பிதாவை எங்கும் தொழுகிற காலத்துல இருக்கிறோம். அப்ப தேவனுடைய சமூகத்துல அவர் முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கும் பொழுது நிச்சயமாக 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 உங்களுக்கு நியாயத்தை கட்டளையிடுவார். சில வேளை ஐயோ இது நியாயமில்லாத உலகமா இருக்கிறது, எனக்கு யாரும் எனக்கு நியாயம் செய்வான்னு சொல்லும் பொழுது தேவ பிள்ளை கர்த்தர் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய சன்னிதானத்திலே அந்த இடத்துல உனக்கு நியாயம் இருக்கிறது. ஏன்னா அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. நான் முதலே படித்திருக்கிறோம், செங்கோல் நீதி உள்ள செங்கோலாக இருக்கிறது. அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம் நீதியும் நியாயமாக இருக்கிறது. அப்போ நீதி தவறினால் அவர் சிங்காசனம் கவுந்துரும். தேவ பிள்ளைல உங்களுக்கு நீதியை வழங்காமல் இருக்க மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. போய் உரையாத தேவனாக இருக்கிறார். அவன் மனம் மாறாத கர்த்தராக இருக்கிறார். அதனால்தான் நமக்குள்ளே ஒரு திடமனது இருக்கிறது, எனக்கு கர்த்தர் யாவற்றையும் செய்து முடிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ ஒரு நம்ம வேதத்துல இருக்கிற ஒரு எக்ஸாம்பிளே உங்களுக்கு சொல்றேன், கேளுங்களேன். ஒரு ஏழை விதவை, லூக்கா 18ஆம் அதிகாரத்துல ஒரு ஏழை விதவை இருந்தாலும் அவளுக்கு நியாயம் கிடைக்கணும். அவ எங்க போறா? ஒரு நீதிபதி கிட்ட போறா. அந்த நீதிபதியா பயங்கர பொல்லாத மனுஷனா. இவ எத்தனையோ தடவை வந்துட்டே இருக்கிறா, ஆனா இவருக்கு செய்யல. ஆனா இந்த அம்மா she never gave up. அவ விட்டு கொடுக்கல. அவ ஒவ்வொரு நாளும் போனா, அந்த நீதிபதி கிட்டே போனா. அப்போ அவளுக்கு அந்த நீதிபதி பாக்குறா, ஐயோ இவ என்ன தொந்தரவு பண்ணாது இருக்க முடியாத. அவ மத்தவங்க என்ன தப்பா பேசாதபடி நான் இவளுக்கு நியாயம் செய்கிறேன் சொல்லி, அந்த வியரிங்கிற வார்த்தைக்கு எபிரேய உள்ளதான் அர்த்தமா. என்ன எல்லாரும் என்னுடைய ரெப்யூட்டேஷன், மற்றவங்க எல்லாம் இவன் இப்படி பொல்லாதவன் மற்றவங்க சொல்லாதபடி, பொல்லாதவன் தான் ஆனா பொல்லாதவன் சொல்லாதபடிக்கு இவளுக்கு நியாயம் வழங்கி விடுவேன்னு சொல்லி நியாயம் வழங்குறான்னு சொல்லி நாங்க கவனிக்கிறோம் தேவ பிள்ளைல. அப்ப என்ன கவனிக்கிறோம்னு சொன்னா, அப்ப இதை சொல்லிட்டு இந்த உவமானத்தை இயேசு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு பாருங்களேன். அந்த லூக்கா 18:7-8 என்ன சொல்றாரு பாருங்க. ஓகே, கவனிங்க, நான் படிக்கிறேன். அந்தபடியே தேவனை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மில் அறிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் பொறுமை உள்ளவராய் இருக்கிறது அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அப்போ உங்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? இவ்வளோ நாளாக ஜெபிக்கிறேன் சிஸ்டர், எனக்கு பதிலே இல்லைன்னு சொன்னா உனக்கு நியாயம் செய்யாமல் இப்ப கர்த்தர் கேட்கிறாரு. அந்த விதவை பாருங்களேன், whatever happens, அவ வேற இடத்துல போய் ரெக்கமெண்டேஷனுக்கு போல, ஏதாவது பரிதானம் கொடுக்கணும் போல, அந்த நீதிபதி தான் கொடுப்பாரு, அவரால் தான் முடியும்னு விசுவாசத்தோடு விடாம சோர்ந்து போகாம போனா பாத்தீங்களா, அதான் அவளுக்கு ஆசீர்வாதம் வந்தது. அப்ப தேவ பிள்ளையாகி நீங்களும் நானும் உங்களுடைய நியாயம் கர்த்தரிடத்தில் தான் இருக்கிறது. கர்த்தர் தான் உங்களுக்கு சகாயம் செய்ய வேண்டும். நம்ம இவங்க கிட்ட சொல்லலாமா, அவங்க கிட்ட சொல்லலாமா, அவங்க கிட்ட கேட்கலாமா, இவங்க கிட்ட கேட்கலாமா, அந்த மாதிரி சிந்தனை நமக்கு இருந்தாலே நம்முடைய ஆசீர்வாதம் குறைவுபடுகிறது. நம்ம விசுவாசம் குறைந்தவர்களாய் காணப்படுகிறோம். நம்ம தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது தேவ பிள்ளைல தேவன் நிச்சயமா 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 உங்களுக்கு சகாயம் செய்கிறவராக இருக்கிறார். உங்களுக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் நியாயம் நீதி உள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். அவர் நீதி செய்கிறவராக இருக்கிறார். புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற செய்கிறவராக இருக்கிறார். துக்கத்தை சந்தோஷமாய் மாத்துகிற தேவனாக இருக்கிறார். தேவ பிள்ளைல அது நம்ம சிதைக்கிறோம். ஆனா ஒரு விஷயம் சொல்றாரு, சொல்லிட்டு இன்னொரு அடுத்த வசனத்துல, சீக்கிரத்திலே உங்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ? இது ரொம்ப அற்புதமான வசனம். சீக்கிரம் வரப்போறாரு பாருங்களேன். விசுவாசம் இந்த காலம் குறைந்து காணப்படுகிறது பிள்ளைல. மக்கள் எடுத்ததுக்கெல்லாம் இங்க போலாமா அங்க போலாமா தான் கூகுள் சர்ச் பண்ணலாமா, உடம்புல தலை வலிச்சா போதும் உடனே கூகுள் சர்ச். அப்போ ஏதாவது ஒரு காரியம் வரும்னா சொன்னா உடனே அதை சர்ச் பண்றது. நான் சொல்லுகிறேன் தேவ பிள்ளைகளை, தேவனுடைய பட்சத்துல எது வந்தாலும் அவருடைய பாதத்துல போய் நம்ம அமர்ந்து ஜெபிக்கும் பொழுது நிச்சயமான ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்வர்களாக இருக்கிறோம். அது ரொம்ப முக்கியமான காரியம் தேவ பிள்ளைல. நான் கத்திர வசனம் சொல்லுகிறது போது இந்த கதை நான் போடலை, நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அந்த கதையில ஒரு ஐயா இருந்தார். அவருக்கு இங்கிலாந்து தேசத்துல அவருக்கு கல்யாணமாக போகுது. அவருடைய மனைவியாக போகிறவள் குதிரை மேலே தான் வரணும். அந்த காலத்துல நான் சொல்றது 1800s, 18ஆம் நூற்றாண்டுல அவங்க வந்து கொண்டு இருக்கிறாங்க. பக்கத்துல ஒரு ஆறு போயிருக்கு. இவங்க ஆறு தண்ணி ஓடிட்டு இருக்கு. அவங்க வந்துட்டே இருக்கிறாங்க. குதிரை மிரண்டுடுச்சான். அது அப்படியே தூக்கி அந்த அம்மா தண்ணிக்குள்ள போட்டாங்க. கல்யாணம் அடுத்த நாள் தண்ணிக்குள்ள இருக்கிறாங்க.
அந்த கல்யாணத்து அன்னைக்கு அந்த ஐயா அந்த அம்மா ஒரு சடலமாக தான் தூக்கி வெளியே எடுத்தாங்களாம். அவள் பாருங்களேன் எவ்வளோ ஒரு துக்கமான சிச்சுவேஷனு. அவர் இந்த துக்கத்தை மறக்கிறதுக்காக அப்படியே கனடா தேசத்துக்கு வந்துட்டார். இங்கே தான் பக்கத்தில். அங்கே ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார். பயங்கர குளிர். ஆனால் அங்கே அந்த மக்கள் மத்தியிலே கர்த்தருக்காக ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார். அங்கே ஒரு அம்மாவை பார்க்குறாரு. திருமணம் செய்து கொள்ள 2 வாரத்துக்கு முன்னாடி அந்த அம்மா நிமோனியா வந்து செத்து போயிட்டாங்க. பயங்கர துக்கமான சூழ்நிலை. அப்போதான் ஒரு பாட்டு எழுதுறாரு, வாட் அ ஃப்ரெண்ட் வி ஹேவ் இன் ஜீசஸ். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு நண்பனாக இருக்கிறாரு. என் கவலை, என் சஞ்சலம், என் வேதனை, என் கவலைகள் இல்லாமா ஐ கேன் டேக் எவ்ரிதிங் டு தி லார்ட் இன் பிரேயர். நான் ஜெபத்தில் எல்லாவற்றையும் கர்த்தர் ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு பாடல் எழுதினார் தேவ பிள்ளைகளே. அது இன்னைக்கும் அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது. உங்களுடைய கவலை எதுவாக இருந்தாலும், உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும், நியாயமில்லாத சூழ்நிலை இருந்தாலும், நீங்க கர்த்தர்கிட்ட சொல்வீங்கன்னு சொன்னா கர்த்தர் உங்களுக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, ரோமர்ல பவுல் எழுதியிருக்கிறார், இந்த குமாரனையே பாராமல் உங்களுக்கு கொடுத்தார் அல்லவா? அப்ப நீங்க கேட்கிற காரியத்தை உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா? உங்களுக்கு நியாயம் செய்ய மாட்டாரா? உங்களுக்கு சுகத்தை கொடுக்க மாட்டாரா? நீங்க கவலைப்படாதீங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க. கர்த்தர் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படி என்று சொன்னால், கவனிங்க, கர்த்தருடைய வீட்டுல தான் நீதி உங்களுக்கு கிடைக்கிறதா இருக்கிறது. இந்த நீதி எங்க கிடைக்கும்? கர்த்தருடைய வீட்டுல கிடைக்கும். எப்போ கிடைக்கும்? அவருடைய நேரத்துல கிடைக்கும். நம்ம எப்பவுமே லேட்டா நினைக்கிறோம். இல்லைங்க, தேவனுக்கு ஒரு குறித்த காலம் இருக்கிறது. அந்த குறித்த காலத்தில் நிச்சயமாக அவர் பதிலளிக்கிறவராக இருக்கிறார். அது ஏன் அப்படின்னு சொன்னா, நம்முடைய விசுவாசத்தை நாங்கள் பெருக வேண்டும் என்பதற்காக தான். நான் பொறுமையாக இருக்க வேண்டும் தான். அவர் சொன்னால் அது இறுதி தீர்ப்பாக இருக்கும். அதை யாராலும் மாற்ற முடியாது. அதனால்தான் நீங்க பொறுமையோடு காத்து கொண்டிருக்கணும். கர்த்தர் கேளுங்க, ஆண்டவரே நான் உண்மையே நோக்கி பண்ணனா ஏசாயா 40 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? கர்த்தருக்கு காத்திருப்போர் எப்படி இருக்கிறாங்க? கழுகுகளை போல சட்டி எடுத்து உயிரே எழும்புவாங்க. அது பொறுமை நமக்கு வேணும் தேவ பிள்ளை. அந்த விசுவாசம், அது வேலை வித விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த மனிதத்துல போன அங்கதான் கிடைக்கும் நினைச்சா பாருங்க. அதே போல நீங்க கர்த்தரிடத்துல நான் என்னுடைய நியாயம் உண்டாகும்னு சொல்லி விசுவாசத்தை நாங்கள் போகும் பொழுது ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும். கண்களை எப்படி ஜெபிக்கலாமா? இந்த நாளிலும் கூட உங்களோட வாழ்க்கையிலே கவலை இருக்கிறதா, கண்ணீர் இருக்கிறதா, வேதனை இருக்கிறதா, எனக்கு நியாயம் கிடைக்கல நினைக்கிறீங்களா? அது சுகவீனம், அது போக மாட்டேங்குதே, குடும்பத்துல சமாதானம் சொல்லி நினைச்சு கொண்டு இருக்கீங்களா? தேவ பிள்ளை, இந்த நியாயஸ்தலத்துக்கு வந்திருக்கிறீங்க. இந்த நியாயாசனத்திற்கு முன்பதாக நீ கர்த்தர் சமூகத்திலே ஒப்பு கொடுப்பீங்கன்னு சொன்னா தேவன் இந்த நாளிலே உங்களுக்கு கிருபையும் சகாயமும் அளிப்பார். தேவ பிள்ளை, கண்களை எப்படி ஜெபிக்கலாம்? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்பா. இன்னைக்கு யாரெல்லாம் எனக்கு நீதி கிடைக்க வேணுமே, என் ஜெபத்துக்கு பதில் கிடைக்க வேணுமே, எனக்கு வேலை கிடைக்க வேணுமே, பொருளாதாரத்தில் எனக்கு ஒரு விருத்தி அடைய வேண்டும் என்று சொல்லி, ஆண்டவரே குடும்பத்துல சமாதானம் சொல்லி, ஆண்டவரே என்ன தேவையோடு கூட கர்த்தாவே நாள் வந்திருக்கிறார்களோ கர்த்தாவே, உங்களுடைய கிருபாசனத்துக்கு வந்திருக்கிறாங்க. உம்மை நோக்கி பார்த்து ஆண்டவரே உம்மை ஜெபித்து உம்மிடத்திலே அன்னை சகாயம் பெற முடியாம வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு பத்தாம் ஆண்டவரே அவங்களுக்கு அந்த விடுதலையை தருவீராக, சுகத்தை தருவீராக, ஆரோக்கியத்தை தருவீராக, பலனை தருவீராக. ஆண்டவரே காரியங்களை ஜெயத்தை காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் முடியக்கத்தை கிருபை செய்வீராக. ஆண்டவரே பெரிய அதிசயங்கள் வாழ்க்கையில செய்வீராக. அந்த காலத்தின் கிரியைகளும் அவருக்கு எதிராக இருக்கிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்திலே நிர்மூலமாக்கி போடுகிறேன். தேவ ஆவியானவர் விடுதலையோடு கூட இடைப்படுவீராக, அவளை ஆசீர்வதிப்பீராக, தேவைகளை சந்திப்பீராக. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம்பா. நீங்க ஒரு நாள் எங்களை கைவிட மாட்டீங்க ஆண்டவரே. உன்னை விட்டு விலகுவது இல்ல, உன்னை கைவிடன்னு சொல்லுகிற தேவன். எங்களுக்கு நியாயம் விசாரித்து எங்களுக்கு யாவற்றையும் செய்து முடிப்பீர் நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே இந்த செய்தி எங்களுக்கு தந்ததுக்காய் ஸ்தோத்திரம், எங்களை தேற்றினதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களோடு இடைப்படுவீராக. மிகுதியான வேளையில கர்த்தர் பொறுப்பெடுங்க. ராசனை மறைத்து ஆண்டவருடைய செய்தியை கொண்டு வாங்க சபைக்கு. அது மக்கள் ஆசீர்வதிங்க. துதிகர மகிமை யாவுக்கு செலுத்துகிறேன். இப்ப இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் சொல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.